தாயகம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். ஹம்பாந்தோட்டை அமைந்துள்ள இலங்கை உப்பு கூட்டுத்தாபனத்தின் உப்பளத்தில் இம்முறை அதிகூடிய உப்பு விளைச்சல் பெறப்பட்டுள்ளது. தற்போதைய பெரும்போக உப்பு விளைச்சலின் போது சுமார் 40,000 தொன் உப்பு ஹம்பாந்தோட்டை உப்பளத்தில் விளைவிக்கப்பட்டுள்ளது. அதற்கு மேலதிகமாக எதிர்வரும் நாட்களில் இன்னும் சில 1000 தொன்கள் உப்பு விளைச்சலை பெற முடியும் என்று எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. அத்துடன் புத்தளம் உப்பளத்திலும் சிறந்த உப்பு விளைச்சல் பெறப்பட்டுள்ளதாக உப்பு கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. அதன் மூலம் இலங்கைக்கு தேவையான உப்பு இம்முறை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்து கொள்ளப்பட்டுள்ளதுடன் உப்பு இறக்குமதி செய்வதற்கான தேவை இல்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 2025 முதல் 2026 வரையான நிதியாண்டின் முதல் 5 மாதங்களில் ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனத்தின் பயணிகள் வருமானம் 10% அதிகரித்துள்ளது. தமது விமானங்களில் பயணிக்கும் பயணிகளின் எண்ணிக்கையும் 22% அதிகரித்துள்ளதாக ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனம் தெரிவித்துள்ளது. வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் விமான சேவையின் செயற்திறன் 74% அதிகரித்துள்ளதாக நிறுவனம் அறிவித்துள்ளது. கடந்த வருடம் இது 69% பதிவாகியிருந்தது. இதேவேளை இயந்திர கோளாறு காரணமாக நீண்ட காலமாக சேவையிலிருந்து நீக்கப்பட்ட 2 விமானங்கள் மீண்டும் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடுவலை நவகமுவ பகுதியில் பாடசாலை ஒன்றுக்குள் அத்துமீறி நுழைந்து 9 வயதுடைய சிறுவனொருவனை தாக்கிய சம்பவம் தொடர்பில் பணி இடைநிறுத்தம் செய்யப்பட்ட காவல்துறை கான்ஸ்டபிள் ஒருவர் நவகமுவ காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். தாக்குதலுக்குள்ளான சிறுவன் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். சந்தேக நபரான கான்ஸ்டபிளும் மகளும் தாக்கப்பட்ட சிறுவனும் ஒரே வகுப்பில் கல்வி கற்கின்றனர். இவர்கள் மேலும் சில மாணவர்களுடன் விளையாடி கொண்டிருந்த போது சந்தேக நபரின் மகள் கீழே தள்ளப்பட்டு விழுந்ததில் அவரது முன்பல்லொன்று உடைந்ததாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த சந்தேக நபரான தந்தையார் பாடசாலையின் வகுப்பறைக்குள் பலவந்தமாக நுழைந்து குறித்த சிறுவனை தாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. வரவிருக்கும் பாதீட்டு திட்டத்தில் புதிய வரிகள் எதுவும் விதிக்கப்பட மாட்டாது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அபிவிருத்தி அடைந்து வரும் பொருளாதாரத்தில் வளர்ச்சி இலக்குகளை அடைவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு என்று ஜனாதிபதி கூறினார். ஜப்பானுக்கும் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அங்கு வகிக்கும் இலங்கையர்களை சந்தித்து உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். வரவிருக்கும் பாதீட்டு திட்டத்தில் எந்தவித புதிய வரிகளையும் அறிமுகப்படுத்த எதிர்பார்க்கவில்லை எனவும் எதிர்காலத்தில் சில வரி விகிதங்களை குறைப்பது குறித்து கவனம் செலுத்தவுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். முன்னாள் மேல் மாகாண சபை உறுப்பினர் அமல் சில்வா வெலான ஊழல் ஒழிப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் போலி ஆவணங்களை பயன்படுத்தி பதிவு செய்யப்பட்ட 60 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 3 ஆடம்பர வாகனங்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ஹெஹல் பத்ரே பத்மே உள்ளிட்ட பல்வேறு பாதாள உலக புள்ளிகளுக்கு போலீஸ் திணைக்களத்திற்குள்ளே இருந்தே தகவல்கள் வழங்குனர்கள் இருந்துள்ளமை விசாரணைகளில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த மாதம் இந்தோனேசியாவில் வைத்து கைது செய்யப்பட்ட ஹெஹல் பத்ரே பத்மே, கமாண்டோ சலிந்த உள்ளிட்டவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கை குறித்தும் அவர்கள் முன்கூட்டியே தகவல் அறிந்துள்ளார்கள். அத்துடன் குறித்த நபர்களை கைது செய்வதற்காக சர்வதேச போலீசாரின் உதவியுடன் பிறப்பிக்கப்பட்டிருந்த சிவப்பு பிடியாணையின் நகல் ஒன்றும் ஹெஹல் பத்ரே பத்மேயின் கையில் இருந்து போலீசாரினால் கைப்பிடிக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டின் கடந்த 9 மாத காலப்பகுதிக்குள் சுமார் 1916 வீதி விபத்துக்கள் பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த வீதி விபத்துக்கள் காரணமாக இதுவரையான காலப்பகுதிக்குள் 2037 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 3787 பேர் காயமடைந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். அண்மையில் எல்ல பிரதேசத்தில் இடம்பெற்ற பேருந்து விபத்து போன்ற விபத்துக்களின் போதே கூடுதலான உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளன. பெரும்பாலான வீதி விபத்துகளுக்கு சாரதிகளின் அலட்சியம்,
அதிவேக பயணம் என்பனவே பிரதான காரணங்களாக அமைந்திருப்பதும் கண்டறியப்பட்டுள்ளது. மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரனை கைது செய்யும் முயற்சிகளை கைவிடவில்லை என அரசாங்கம் தெரிவித்துள்ளது. பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். அர்ஜுன் மகேந்திரன் தனது பெயரையும் மாற்றிக்கொண்டு சிங்கப்பூர் பிரஜையாக வாழ்ந்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அர்ஜுன் மகேந்திரனை கைது செய்வதில் அந்நாட்டு சட்டங்களில் தடை ஏற்படுவதாக அமைச்சர் ஆனந்த விஜயபால குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறெனினும் அர்ஜுன் மகேந்திரனை கைது செய்வதற்கு தேவையான மூலோபாயங்கள் வகுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். ஹட்டன் நுவரெலியா பிரதான வீதியில் உள்ள ரயில் கடவைக்கு அருகில் பெண்ணொருவர் ரயிலில் மோதிட்டு பலத்த காயங்களுடன் டிக்கோயா கிளங்கன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக ஹட்டன் போலீசார் தெரிவித்தனர். இச்சம்பவமானது நேற்று பிற்பகல் 1:30 மணியளவில் நிகழ்ந்துள்ளது. பொடிமெனிக்கே ரயில் இயங்கி மெதுவாக நகர்ந்து கொண்டிருந்த போது பெண் ரயிலில் பாய்ந்துள்ளதாகவும் விபத்தில் படுகாயமடைந்த பெண் நீண்ட நேரம் ரயில் பாதைக்கு அருகில் நின்று கொண்டிருந்ததாகவும் அருகில் இருந்தவர்கள் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் ஹட்டன் போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கிகள், வெடிமருந்துகள் மற்றும் சில பொருட்களை மேல்மாகாண வடக்கு போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. பேலியகொடை மீன் சந்தைக்கு அருகில் செல்லும் வீதிக்கு அருகில் உள்ள போலீஸ் நிலையத்திற்கு பின்னால் உள்ள பகுதியில் இருந்து இந்த துப்பாக்கிகள் மற்றும் வெடிமருந்துகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. நேற்று மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கைகளின் போதே இவை கைப்பற்றப்பட்டுள்ளன என்று போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. போலீஸ் காவலில் வைக்கப்பட்டுள்ள பாதாள உலக கும்பலின் தலைவரான ஹெஹல் பத்ரே பத்மே என்பவரை விசாரணைக்குட்படுத்திய பின்னர் அவரிடமிருந்து பெறப்பட்ட தகவலுக்கு அமைய இந்த பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளது. ஒலிவில் பிரதேசத்தில் பிறந்து சில நாட்களான பெண் குழந்தை உயிருடன் மீட்கப்பட்டுள்ளது. மீன்பிடிக்க சென்ற ஒருவரால் கொடுக்கப்பட்ட தகவலுக்கு அமைய குழந்தை மீட்கப்பட்டு ஒலிவில் பிரதேச வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று தற்போது குழந்தை அக்கரைப்பற்று ஆதார வைத்தியசாலைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளது. நேற்று அக்கரைப்பற்று போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ஒலிவில் பிரதேசத்தில் இவ்வாறு குழந்தை மீட்கப்பட்டு ஆரோக்கிய நிலையில் அக்கரைப்பற்று ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளது. காலி கொழும்பு பிரதான வீதியின் ரத்கம்ம சந்திக்கு அருகில் இடம்பெற்ற விபத்தில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார். காலியிலிருந்து ஹிக்கடுவ நோக்கி பயணித்த பேருந்து வீதியோரத்தில் நடந்து சென்ற பெண் மீது மோதியதில் இந்த விபத்து நேர்ந்துள்ளது. விபத்தில் பலத்த காயமடைந்த பெண் காலி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் புஸ்ஸவை சேர்ந்த 77 வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது. யாழ்ப்பாணம் செயின்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரியின் ஆசிரியர் ஒருவர் நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார். கரவட்டி மத்தி கரவட்டி பகுதியை சேர்ந்த சயேந்திரன் வயது 30 என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இவர் குருநகர் பகுதியில் வாடகைக்கு அறையொன்றை அடுத்து தாங்கியுள்ளார். இந்நிலையில் அவரது உறவினர் ஒருவர் நேற்றைய தினம் காலையும் மதியமும் உணவு கொண்டு சென்று கொடுத்துள்ளார். பின்னர் நேற்றிரவு அங்கு சென்ற வேளை அவர் உயிரிழந்து காணப்பட்டார். அவரது சடலமானது மீட்கப்பட்டு உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது. இத்துடன் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தாயகம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.